வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிடர் கழகத்தின் மகளிர் பாசறை மாநில செயலாளர் வழக்கறிஞர் திருமிகு மணியம்மை அவர்கள். வணக்கம். வணக்கம். தினமலர் இணையதளத்துல ஒரு நியூஸ் கார்டு ஒன்று போட்டிருக்காங்க. மக்களுக்காக அதிகாரிங்க ஏறினாங்க மலை, சவுக்கு விவகாரத்துல உருள போகுது தலை, சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கும் வக்கீல்கள் எல்லோரும் அதிமுகவினர், தேர்தல் நேரத்தில் அவர் செய்த உதவிக்கு நன்றிக்கடனாகத்தான் வக்கீல் அணி வேலை பார்ப்பதாக தகவல்னு ஒரு அரசியல் கிசு ஒன்று நியூஸ் கார்டா போட்டிருக்காங்க. யாருடைய தலை உருள போகுதுன்னு சொல்றாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாருடைய தலை உருள போகுதுன்னா, இந்த மாதிரிலாம் யார் பேசுறதுக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ, யாருடைய தைரியத்துல இப்படிலாம் பேசுறாங்களோ அவங்களுடைய தலை தான் உருள போகுது. அப்படி பார்க்க போதுன்னா ஹிந்து முன்னணியை தான் அவருக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்க. அதையும் அவங்க மென்ஷன் பண்ணாம ஏன் விட்டாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க, தேர்தல் காலகட்டத்தில் சவுக்கு சங்கர் அவங்களுக்கு அதிமுக ஆதரவா இருந்தது அப்படின்னு சொல்லி. ஒட்டுமொத்த டீமுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. வலதுசாரி சிந்தனையாளர்களும் ஆதரவா தான் இருக்காங்க. அப்ப அவர்களுடைய தலையும் உள்ளதான் போது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுல இப்போ சவுக்கு சங்கர் இன்றைக்கு கோவையிலிருந்து திருச்சிக்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டிருக்காரு. நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. நீதிபதி ஜெயபிரதா முன்பாக அவர் சில விஷயங்களை சொல்றாரு. சவுக்கு சங்கர் இந்த மாதிரி பெண் காவலர்கள் என்னை அங்கிருந்து கோவையிலிருந்து திருச்சிக்கு அழைத்துட்டு வரப்போ என்னை தாக்குனாங்க அப்படின்னு. அதை தாக்குனது மட்டும் இல்லாம அதை வீடியோ பதிவா செஞ்சு அதை அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல பகிர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. ஆனால் காவல்துறை தரப்புல பெண் காவலர்கள் சவுக்கு சங்கர் அடிக்கல, ஒரு விரல் கூட படலை அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? குறிப்பாக இந்த பெண் காவலர்கள் மத்தியில சவுக்கு சங்கர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியும் அந்த போட்டோவும் நம்ம பார்த்தோம். அப்ப இது எல்லாமே நம்ம வச்சு பார்க்கிற பொழுது நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம், எந்த பெண் காவலர்களை இழிவாக அவர் பேசினாரோ, அசிங்கமா பேசினாரோ, அதே பெண் காவலர்களுக்கு முன்னாடி இன்னைக்கு அவர் குற்றவாளியா பாதுகாப்பாக அந்த பெண் காவலர்கள் இவரை கூட்டிட்டு போயிருக்காங்களே. இப்ப இந்த புகைப்படமே சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு உழைக்கக்கூடியவர்களா பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் கஷ்டப்பட்டு அடிபட்டு தான் வராங்க. அப்படி இருக்கக்கூடிய பெண்களை தான் இவர் பல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடியோவில் இப்படி பேசியிருக்கிறாரு. அப்போ யாரை சொல்லி நீ இழிவுபடுத்துறியோ அந்த ஆயுதத்தை கொண்டே உன்னை தாக்குதல் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா. படிக்கிறது உதைக்கிறது கிடையாது. உனக்கு பாதுகாப்பு நான் தாயா, வா, நாங்களே பாதுகாப்பு இல்லை, நீ பாதுகாப்பாக வர முடியாது அப்படின்றத காட்டுது. உண்மையிலே இந்த புகைப்படம் பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவலருக்காக இருந்தாலும் சரி, அந்த பெண் காவலர்களை இப்படி தப்பா பேசுனது சரி கிடையாதுன்னு பேசக்கூடிய நம்மை போன்றவர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கு அந்த போட்டோவை பார்த்து. அந்த போட்டோ திமுகவினர் பயன்படுத்திக்கிட்டாங்க. அதிமுக தரப்புல இருந்து அதிமுக சமூக வலைதளங்களே பார்க்கிறோம், அதை கண்டிச்சு நிறைய பேர் போஸ்ட் போடுறதை பார்க்க முடியுது. இதுல யாருக்கு என்ன பயன், இதனால யாரு புலகாயுதம் அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்களே கேள்வி எழுப்புறாங்கல்ல. யாரு? அதிமுக. இதனால உங்களுக்கு என்ன வருத்தம் இருக்கு? அது நிச்சயமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு ஆறுதல் தானே. நம்மளே பாக்குறல, இப்ப சொல்றல, என்ன பேச்சு பேசுறோம், உன்னை சரியான அடி கிடைச்சது பத்தியா, உன்னை உட்கார வச்சிருக்காங்க பத்தியா நம்ம சொல்லுவல. அப்படிதானே இருக்குது. அது இப்போ பெண் காவலர்கள் ஆண் காவலர்கள் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அக்யூஸ்டுங்களுக்கு? இப்போ நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேஸில் வழக்கில் வரக்கூடிய போக்சோ குற்றவாளிகளாக இருக்கலாம், இல்லை மிகப்பெரிய கொலை குற்றம் செய்தவர்களாக இருக்கலாம். அவங்கள அழைச்சி வரக்கூடியவங்க ஒரு பெரும் படையே இருக்கும், துப்பாக்கி ஏந்திய காவலர்களாக வருவாங்க. உண்மையிலே நம்ம போலீஸோடைய அதர் சைடுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுமே டென்ஷனோட, வலியோட, டார்ச்சரோட, மன உளைச்சலோட வேலை செய்கிறவங்க தான் காவல்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நாங்கள் தினந்தோறும் நீதிமன்றத்தில் பார்க்கக்கூடிய காட்சிகளை தான் சொல்கிறோம். 5 பேர் வந்தாலும் 10 பேர் வந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வராங்கன்னா அவங்கள திருப்பி ஜெயிலில் போய் அந்த குற்றவாளிகளை சரண்டர் பண்ணுற வரைக்குமே அதுவும் அவங்களுக்கு பெரிய பெரிய ஒரு பாதுகாப்பு அவங்க கொண்டு போகணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பெண் காவலரும் வருவாங்க, துப்பாக்கி ஏந்து அவங்களும் வருவாங்க, பெரிய பெரிய கன்னை வச்சுக்கிட்டு. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ ஆண் காவலர் தான் சவுக்கு சங்கருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அவர் பேசியிருக்கிறதே பெண்களை பற்றி தானே பேசியிருக்கிறாரு. அப்போ அந்த அந்த செய்தி சொல்லக்கூடிய காட்சி என்ன? உங்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான், எங்களை பார்த்து தானே இப்படிலாம் பேசுனீங்க, எங்களை இழிவாக பேசியிருந்தாலும் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றது தானே. இப்போ இது திமுக அரசின் மீது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறைக்கு ஒரு பாராட்டை தான் இதை நம்ம பார்க்க முடியுதே தவிர, இதை பார்த்து ஒன்றும் வயிற்றுச்சல் படுறதுக்கோ கோவப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. அப்படி கோவப்படுறவங்க யாராக இருப்பாங்கன்னா சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர் தான் இருப்பாங்க.
சவுக்கு சங்கர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அழைச்சிட்டு வரப்பயே சொல்றாரு, கோவை சிறையில நான் கொல்ல போறாங்க, நான் கையை உடைச்சது அந்த அதிகாரி தான் அப்படின்னு பேர் சொல்லியே செந்தில்குமார்ன்ற ஒரு பேரை சொல்லி சொல்றாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது திட்டமிட்டே இப்போ 7 வழக்குகள் பதியப்பட்டிருக்கு சவுக்கு சங்கர் மேல. அதுல குண்டர் தடுப்பு சட்டமும் பதியப்பட்டிருக்கு. அப்போ சவுக்கு சங்கரை இந்த மாதிரி செய்யணும்னு திட்டமிட்டு தமிழ் அரசும் காவல்துறையும் இப்படி செய்யுது அப்படின்றதான் பொதுவா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது அவரு இதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள் என்ன? இப்போ ஒரு அரசாங்கத்தின் மீது யாரான விமர்சனம் வைக்கலாம். எதிர்கட்சிகள் வந்து அது அவங்களுடைய கடமையே என்ன? அதுதானே. ஜனநாயகத்துல ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் சரியான பாதையில அவங்களுடைய கடமைகளை செய்யணும். அதுதான் வந்து ஒரு நல்ல அரசுக்கான ஒரு அடித்தளமா இருக்கும். ஆனா நான் வந்து ஒரு அரசாங்கத்தை விமர்சனமே பண்ணக்கூடாது, நீ இந்த அரசாங்கத்தை பத்தி பேசினா உடனே உன்னை கைது நடவடிக்கை அப்படின்றத வந்து நம்ம ஒரு காலகட்டத்துல பார்த்தோம். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில பெரிய இரும்பு மங்கை அவங்க தான் வந்து ஆளுமை மிகுந்த பெண் அப்படிலாம் சொல்றாங்களே. எஸ்மா டெஸ்மா எவ்வளோ சட்டம் போடா தடான்ற சட்டங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பேச வச்சுது. அதே போல் செரீனா அப்படின்ற அந்த சின்ன வயசுல நாங்களே பார்த்துருக்கோம் கஞ்சா வழக்கு, அந்த அவங்களுடைய வீட்டிலேருந்து எடுத்துலாம் சொல்லுவாங்க. அப்போ யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேலே வந்து வழக்கு வந்து அரசியல் லாபத்துக்காக போடுறது. இன்னொன்று இவங்களை எதிர்த்து பேசுகிறவர்கள் மீது அந்த ஊடகங்கள் மீது எவ்வளோ வந்து வழக்குகள் போட்டாங்க, எவ்வளோ தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அரசாங்கத்திற்கு எதிர்ப்பாக எழுதிய ஊடகங்களை நம்ம சொல்ல முடியும், ரொம்ப குறைவு தான். இப்போ நக்கீரன் போன்ற இதழெல்லாம். ஆனால் இங்கே நான் என்னுடைய கருத்தாக சொல்கிறேன்னா, ஒரு அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டோ விமர்சனம் வைப்பதோ தவறே கிடையாது. திமுக அரசு வந்து சில விஷயங்கள் இவங்க இது செய்யுது தப்பு, இது மக்களுக்கு பாதிப்புன்னு அதை பேசலாம். ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு தைரியமான ஒரு ஊடகவியலாளருடைய கடமையும் கூட அப்படி பேசுறது. ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி இருந்தாரா? இதுக்கு முன்னாடி அவர் பேசின பேச்சுக்கள் என்ன? முதலாளிகள் பக்கத்துல இருந்தே ஆதரவாக தான் அவர் பேசியிருக்கிறார், சரிங்களா? தனி மனிதர் தாக்குதல்களை நிறைய நடத்துறார். இப்போ முதலமைச்சருடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்களுடைய வீட்டுக்குள்ள அவங்க சமையல் அறைக்குள்ள என்ன நடக்குதுன்றதெல்லாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அது எப்படி வந்து விமர்சனம் ஆக முடியும்? நீங்க அரசு மீது குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா தான் அது வந்து உங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்க நீங்க பேச முடியும். ஆனா நீங்க பேசுறது எல்லாமே அடிப்படை ஆதாரமற்ற விஷயங்களை தானே பேசுறீங்க. இவ்வளோ ஊழல் நடந்ததுன்னு பேசுறீங்க, எங்க ஊழல் நடந்தது? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருந்தது? அதே போல கள்ளக்குறிச்சி மாணவியை பத்தி அவர் எப்படியெல்லாம் பேசினா நமக்கு தெரியும். அவங்க குடும்பத்துல அவங்க அம்மா வரைக்கும்லாம் வந்து இனிஷியல் ப்ராப்ளம் இதை பற்றியெல்லாம் பேசினாரு. ஏன் இதே சவுக்கு சங்கர் காவல்துறையை ஆதரிச்சுலாம் பேசியிருக்கு. இன்னொருத்தருக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாதா? ஒரு விஷயத்துல வந்து மாற்று கருத்து இல்லாம இருக்கணுமா எல்லாரும்? நான் தான் சொல்கிறேன்ல, மாற்று கருத்து இருப்பது வரவேற்கப்பட வேண்டிய விஷயந்தான், விமர்சனம் வைக்கிறதும் வர வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதே சமயத்தில் தனி மனித தாக்குதல் நீங்கள் ஏற்றுக்க முடியுமா? அவர் பேசின பேச்சு என்ன சார்? ஐஜியை லவ் பண்ணுறாங்கன்னா என்ன உங்கள் அழகை பார்த்தா காதல் பண்ணுறாங்க? எஸ்ஐ கான்ஸ்டபிள்ஸ் இல்லை டிஎஸ்பி எல்லாம் எதை பார்த்து உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது உடனே கேள்வி கேட்கக்கூடிய நெறியாளரே என்ன சொல்கிறாரு? போஸ்டிங்கை பார்த்துன்னு சொல்கிறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு அவதூறு பிரச்சாரம் இது பேசுறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இப்போ அவர் காவல்துறைன்னு எடுத்துக்கிட்டா அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாரு. இது போல் எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தானே இது பொருந்தும். அப்போ பெண் சமூகமே வந்து இன்னைக்கு தான் அடிபட்டு உதப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை போன்ற தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் போன்ற தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் கொண்டு வந்த சட்டங்கள் திட்டங்கள், இந்த பேச்சு பகுத்தறிவு இதன் மூலமாக தான் ஓரளவுக்கு பெண்கள் இன்னைக்கு வெளியில் வந்து ஒரு இடங்கள்ல நம்ம இருக்கோம். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா பெண்களையும் அப்படி பேசுறது தப்பு. நீங்கள் உண்மையிலே நியாயமாக அப்படி யாராவது பெண்கள் இருந்தால் காவல்துறையில் இருந்தால் அது உங்களுக்கு துணிச்சலோடு பேசுங்க. ஆமாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இதுதான் இப்படி நடந்திருக்குன்னு அது நீங்கள் பேசுனீங்க, அது நியாயம். பொதுவாக எல்லா பேரையும் வந்து அப்படி பேசுறது ரொம்ப தப்பு தானே. அது கோவை சிறையில் கொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறேன், சீரியஸ் அக்யூசேஷன் இல்லை. அது நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த வழக்கு போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த ஊடகத்துறையை இதை பார்த்துக்கிட்டு இருக்குது. பாஜக சங் பரிவார் போன்ற அமைப்புகள் இவருக்கு பின்னாடி இருந்து ஆதரவாக இருக்கிறாங்க. எடப்பாடி அவர்கள் போன்றவர்களை நேரடியாகவே அவருக்கு ஆதரித்து பேசுகிறாங்க. அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்? இன்னும் நம்மளே வந்து மனிதநேய அடிப்படையில் இந்த லாக்அப் டெத்து அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பேசக்கூடியவங்க,
அதே போல குற்றவாளிகளை கடுமையா தாக்கக்கூடாதுன்னு பேசக்கூடிய நாம இதைய வந்து எப்படி வந்து ஆதரிச்சு பேச முடியும்? அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடுறாருன்னு தான் சொல்ல முடியும். எப்படி பேசினா அது போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகும், அது நம்ம என்ன வந்து டெலிவர் பண்ணா எப்படி சரியா இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து பெண் காவலர்கள் என்ன தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாருல, அதையும் ஒரு பொண்ணு பொது வெளியில பேசியிருக்கலாமே, ஏன் பேசல? கையை உடைச்சதை மட்டும் ஒரு ஆணை குறிப்பிட்டு இந்த காவல் அதிகாரி என்னை அடிச்சாரு தாக்குனாரு சொன்னார்ல, அப்ப அதே மாதிரி வெளியில சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் அவர் சொல்லல? அதனால ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன் சொல்ல மாட்டாருன்னா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். அப்போ அந்த மாதிரி பெண்கள் வந்து அதிகாரிகளோ இல்லை காவலர்களோ இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒன்றும் சாமானிய மக்கள்லாம் கிடையாது, சாமானிய ஒரு மனிதரும் கிடையாது. அவருக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்டு இருக்குது. எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையிலேருந்தே அவருக்கு தொடர்புகள் இருக்குது. ஒரு பேட்டியில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு வந்து கவர்னருடைய ஆஃபீஸ்லேருந்தே எனக்கு இந்த சோர்ஸ்லாம் கிடைச்சிதுன்னு பேசுகிறார். கவர்னருடைய ஆஃபீஸ்லேருந்தே சோர்ஸ் எடுத்து பேசக்கூடிய ஒரு பெரிய ஆள் அவர் எப்படி வந்து காவல்துறையோ எல்லாம் மற்றவங்களும் கொண்டுட முடியும்? அதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது. அதை வந்து தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து தனக்கான ஒரு கருணையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கு தான் அதை சொல்லியிருக்க முடியும். இதுல அந்த பேட்டி எடுத்த நெறியாளர் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரு என்கரேஜ் பண்ணும் விதமா அவர் நடந்து கொண்டாரு, அப்படினாலும் அவரையும் கைது செய்யறோம் அப்படின்ற விதத்துல நம்ம பார்க்கலாம். ஆனால் அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டு அங்க செக் பண்றது, அங்க ஒரு மனைவி வந்து காவல்துறையை தடுத்து நிறுத்துறாங்க, எனக்கு அச்சமா இருக்கு, நீங்க உள்ள வந்து வச்சுட்டு போயிட்டு திரும்பி எங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிக்கலான்ற பயம் இருக்கு அப்படின்னு. அப்போ காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை நம்ம சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல? அதில் நீங்கள் பாருங்க, மாண்புமிகு நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு குமரேஷ் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, பேட்டி எடுக்கக்கூடிய நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து அவதூறு கருத்துக்களை வர வைக்கிற அளவுக்கு இருக்குது, முதல்ல இவர்களை தான் அக்யூஸ் நம்பர் 1 சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நீதிபதி எதை வச்சு அப்படி சொல்லியிருப்பாரு? நிச்சயமாக அந்த வீடியோவை பார்த்துருப்பார். நீங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் அவர்கிட்டருந்து. அப்போ எப்படி அவங்களெல்லாம் இவங்க வந்து வெறும் சபார்டினேட்ஸ் போலீஸ்லாம் வந்து ஐஜியை வந்து காதல் பண்ணுறாங்கன்னா எப்படின்னு கேட்கும் போது அழகை பார்த்தான்னு சொல்லும் பொழுது இவர் என்ன பண்ணுறார், பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறார், போஸ்டிங்கை பார்த்து அப்படின்னு சொல்லி. அப்போது அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு, ஒரு குற்றம். நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஊடகவியலாளராக நடந்துக்கணுமா இல்லையா? அப்போ போஸ்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து இப்படி தான் வந்து காதலிப்பாங்களா? அந்த போஸ்டிங்காக நம்ம வந்து அதை ஏற்றுக்க முடியுமா? இப்போ இதை வந்து அக்யூஸ் நம்பர் 1 சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகுதான் அவர் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் தலைமறைவாக இருந்து பிறகு நைடாவில் வந்து அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. பொதுவாக வந்து காவல்துறை ஒருத்தரை வந்து கைது பண்ணுறாங்களோ அல்லது அவங்க வீட்டில் போய் சோதனை பண்ணுறாங்களோ, அவங்க என்னென்னா உரிய ஆவணங்களோடு தான் போக முடியும், சும்மா வந்து போக முடியாது. அப்போ அவங்களுடைய மனைவியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, கோர்ட்டோடைய ஆர்டரை காட்டுறாங்க, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க, நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அவங்க எப்படி வந்து கத்துனாங்க, என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். உங்களுடைய ஷூஸை கழட்டி விடுங்க, உங்களுடைய பேக்கெட்ஸை செக் பண்ணணும், எங்கேப்பா வாப்பா அவங்களோட பேக்கெட்லாம் செக் பண்ணணும்னு சொன்னோன்னே போலீஸ் சொல்லுது, அதெல்லாம் எங்களை செய்ய நீங்கள் முடியாது, எங்களை எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் பேசுகிறாரு, அங்கே 3 ஸ்டார் அவர் தான் பேசுகிறாரு. அவங்க கேட்குறாங்க, வேறு யாராச்சும் ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்களா, ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்காங்களா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளவும் வந்து காவல்துறை அவங்களுக்கு பொறுமையாக பதில் தான் சொல்கிறாங்க. நீங்கள் சாதாரண ஒரு மனிதர் வீட்டில் இப்படி நடக்குமா, இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா? எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குறோம்ல. ஒரு போலீஸ் இப்போ உடனே வந்து என்ன பண்ண, மேலே கை வைக்கிறது, அடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து கோர்ட்டோடைய ஆவணங்களை கொடுத்தோம், இத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லி தான் அவங்க போகிறாங்க. இன்னொன்று வந்து நீங்கள் பொட்டலத்தை ஏதாச்சும் வச்சுட்டு போயிடுவீங்க அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதை சொல்லிட்டு தானே அவங்கள செக் பண்ணணுன்றதை சொல்லுவாங்க. இதை வந்து ஒரு ஒட்டுமொத்த காவல்துறையுமே வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு அசிங்கப்படுத்துகிற ஒரு விஷயம் தானே. அதே எப்படி போலீஸே வந்து டைரெக்டாக உள்ளே வந்து கஞ்சா பொருளெல்லாம் வச்சுட்டு போக முடியும்? இல்லை, அது நம்ம நடக்காதுன்னு சொல்லிட முடியுமா? இது வரைக்கும் நடந்திருக்கா அப்படி? இல்லை, இப்போ சவுக்கு சங்கர் விவகாரத்திலே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து எந்நேரமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்படி இருக்கிறப்ப எப்படி கஞ்சா கையில வச்சு சுத்திட்டு இருக்க முடியும் அப்படின்லாம் சில பேர் லாஜிக்கலாவும் கேள்வி கேட்கறத பார்க்க முடியுதுல்ல. அப்போ போலீஸ் அவரை கைது பண்றது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, இப்படி பேசினா இப்படி நடக்குன்றது அவருக்கு தெரியும். அப்படி ஏன் பேசினார் அவரு?
சரிங்களா? இன்னொன்னு கஞ்சாவோட அவர் சுத்தினாருன்றத நம்ம எப்படி பார்க்க முடியும்? அவரை நேரடியாக கூட நம்ம பார்த்தது கிடையாது. கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. அதுக்கான உரிய ஆவணங்களை யார் கொடுக்க வேண்டியது கடமை வந்து காவல்துறை இருக்கு. இப்போ காவல்துறை தான் அதை பற்றி வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். கோர்ட்டு தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். கோர்ட்டுக்கு வெளியில் இருக்கிற நாம பதில் சொல்ல முடியாது. நன்றி. பொறுத்து வந்து பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.